சில பேர் வந்துட்டு எங்களை வந்துட்டு கேவலமா அசிங்கமா எல்லாமே பாக்குறாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு எல்லாரையும் பிடிக்கும். என்னால முடிஞ்ச உதவியை நான் அங்கங்க செஞ்சுட்டு தான் இருக்கேன். உதவி செய்றீங்க இல்லையா? உங்களுக்கு வருமானம் ஏது? எனக்கு வருமானம் எழுது. நான் செக்ஸ் ஒர்க்கர் தான். ரோட்ல தான் இருக்கேன். செக்ஸ் ஒர்க் தான் பாக்குறேன். ஓகேயா? நான் பெரிய என்ன சொல்றது, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதையா தான். எதுவா இருந்தாலும் நான் 4 செவத்துக்குள்ளதான். கேலி கிண்டல் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொட்டன்றாங்க, உசுன்றாங்க, ரோட்ல நிக்கிறப்ப தப்பெல்லாம் பேசுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். திருநங்கை என்ற பேரை சொன்னாலுமே நிறைய பேர் பார்த்தனாக்கா 9 பொட்டைன்னு அப்படி பார்த்தா விமர்சனம் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஆனால் சமுதாயத்தில் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனன்றது யாருமே மதிச்சது கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலே விமர்சனம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம நிறைய திருநங்கை வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவே போட்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் அதில் கமெண்ட் என்ன பண்ணாக்கா, பெசநகர் பீச்சுன்னு சொன்ன உடனே அர்ஷிகான்ற பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் போல. மக்களும் நிறைய பேர் அவங்கள ஆதரிக்கிறாங்க. எதனால ஆதரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா பேட்டி எடுக்க சொல்லியிருந்தாங்க மக்கள். ஓகே, நம்மளும் நினைச்சோம் என்னடா அந்த அளவுக்கு பிரபலமாக இருக்காங்க அவங்கன்னு நினைச்சோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் தெரியுது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸாக அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலேயே ஒரு மரியாதை உருவாக்குற அளவுக்கு இருக்குங்க. அவங்க யாருன்றதானே நினைக்கிறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அந்த திருநங்கை யார்? நிறைய பேர் கமாண்ட்ல உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள போய் பேட்டி எடுக்கணும்னு சொல்றாங்க. எதனால உங்களை போய் பேட்டி எடுக்க சொல்றாங்க? என்ன காரணம்? இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றப்போ கமெண்ட்ல யாராவது சொல்லியிருக்கலாம், அதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அது கேட்டாலும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துடுவேன். அதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எது கேட்டாலும் உடனே மக்களுக்கோசம் இவ்வளவு உதவி செய்யறீங்க. மக்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? மக்கள் எனக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. அவமானம், அசிங்கம் இது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க கூடாதுல்ல. அவங்களும் மனுஷால் தானே, எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போகணும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் என்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அது ஓகே. உங்களோட பர்சனல் லைஃப்ல பத்தி பேசலாமா? பேசலாமே. நீங்க பிறந்தது என்ன ஊரு? நான் பிறந்தது தேனி மாவட்டம். உலகத்துல திருநங்கைங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலினாலதான் மட்டும்தான் திருநங்கைங்க வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிங்க இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, பேச முடியாம இருக்காங்க, என்ன ரொம்பலாம் வந்துட்டு என்ன சொல்றவங்க ரொம்ப அப்படி சோழ்ந்து போறவங்க ரொம்ப இது மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏத்துக்கிறீங்க. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களையே ஏத்துக்க மாட்டேன்றீங்க. உங்க ஃபேமிலியில நீங்க மட்டும் என்ன இந்த மாதிரி பிறந்து நம்ம பையன் இப்படி பிறந்துட்டான், ஹார்மோன் சேஞ்ச் ஆயிடுச்சு, திருநங்கையே ஆயிட்டான், நம்ம படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வச்சு நம்ம பெரிய ஆள் ஆக்கணும், ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்க? ஃபேமிலியில முழுக்க இதுல வந்துட்டு அம்மா அப்பா தான் காரணம். ஒரு சில வீட்டுல ஏத்துக்கிறாங்க, ஒரு சில வீட்டுல ஏத்துக்கல. இப்ப எனக்கு வந்துட்டு எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன், நல்ல வேலைக்கு போயிருப்பேன். எங்க அப்பா இல்ல, அதனால நான் வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறேன். இது அப்பா அம்மா எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. அப்ப எப்படி வளர்ந்தீங்க? அப்பாவுக்கு வந்துட்டு 2 கல்யாணம், அக்கா தங்கச்சி கட்டிக்கிட்டாரு. அண்ணன் என்னோட அக்காக்கு அதான் சொன்னல, அப்பாவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு பெரியம்மா, அவங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு வந்துட்டு 4 பசங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அம்மா நான் பிறந்த 3 மாசத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 4ஆவது தான் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பாவும் சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் வந்துட்டு ஆந்திரால ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தேன், சொந்தக்காரங்க வீட்டுல. அப்பா சாவ கூட நான் பார்த்தது கிடையாது. லாஸ்டா அவரை பார்த்தது அவர் செருப்பை மட்டும்தான் பார்த்தேன். அப்பா ஏன் சூசைட் பண்ணிட்டாரு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன பெரியம்மா வந்துட்டு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்னனால கொடுமை பார்த்தீங்க சொன்னீங்கன்னா மக்கள் தெரியும் இல்லையா? என்னென்ன கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. சரியா சாப்பாடு இருக்காது, சரியா வந்துட்டு தூங்க முடியாது. நான் மேக்சிமம் வந்துட்டு அவங்க வீட்டுல எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஆடு, அப்புறம் என்ன கோழி, இதெல்லாம் தான் மேய்ச்சிட்டு இருந்திருக்கேன். சரியா சாப்பாடு கிடைக்காது. அவங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு போடுவாங்க, எனக்கு நல்ல சாப்பாடு. அவங்களுக்கு அண்ணனுங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு போடுவாங்க. அண்ணன்லாம் உங்க கூட பிறந்தவங்க இல்ல? என் கூட பிறந்தவங்க இல்ல. ஓகே, அதெல்லாம் வந்து உங்க சித்திக்கு பிறந்தவங்க. பெரியம்மாக்கு பிறந்தவங்க. ஓகே. ஆனா அக்கா தங்கச்சி தான் கட்டிக்கிட்டாரு. தங்கச்சியோட பிள்ளைதான் நான். ஓகேவா? அவங்க எல்லாம் படிச்சு நல்லா இருக்காங்க. நான் ஊருக்கு போவேன். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனையாச்சு, அடிச்சாங்க, எல்லாமே வச்சாங்க. லாஸ்ட்ல வந்துட்டு நான் அப்புறம் ஊருக்கு போறதை நிறுத்திட்டேன். அப்புறம் பெரியம்மாக்கு ஒரு தடவை கால் பண்ணேன். அப்ப நான் கால் பண்றப்ப வா வீட்டுக்கு வா போ அப்படின்னாங்க. அவங்க வந்துட்டு பணத்தை எதிர்பார்க்கறாங்க. அப்பதான் நான் ஒண்ணு யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்னா, இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம அம்மா அம்மான்னு ஏன் ஏத்துக்கணும்? அதனால வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிற காசை கொஞ்சம்
நம்மளுக்கு வீட்டு செலவு இதெல்லாம் போனது மிச்சத்தை ம். இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க நம்மளுக்கு அம்மா அப்பாவா இருந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, அந்த அந்த ஹெல்ப் தான் நீங்க வந்து மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதான் அது. ஓகே, என்ன மாதிரி எல்லாம் உதவி செஞ்சிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கலாமா? வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த மழை டைம் அதெல்லாம் வந்துச்சுன்னா சொட்ரு வாங்கி கொடுப்பேன், பெட்ஷீட் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் வந்துட்டு இப்போ ஆட்டோவில் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோவில் போறோம்னா ஒருத்தவங்கள பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல, இவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி. இப்போ ஆட்டோ ஏறுவோம். இங்க இருந்து இப்போ என்ன சொல்றீங்க, திருவான்மீருக்கு அவ்வளவு தூரம் போறோன்னா எவ்வளோ கேட்குறீங்க? 100 ரூபாய் கேட்பானுங்க. நான் என்ன பண்ணுவேன், 150 ரூபா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். எதனால இது கொடுக்குறீங்க? 150 ரூபான்னு எக்ஸ்ட்ரா இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யறது ஓகே, இது ஆட்டோக்காரங்களுக்கும் கொடுக்கறது வந்து ஏத்துக்கக்கூடியதா இருக்கா? அது வந்துட்டு என்ன சொல்றதா, அவங்களும் கஷ்டப்படுறாங்க தானே. ம். பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் அதிகமா இருக்குல்ல. ம். ஒரு என்ன சொல்றது, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் தரேன், நான் உழைக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு அதை பத்தி எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஓகேயா, எனக்கு எல்லாருமே வேணும் தான். மக்கள் ஒரு சில பேர் வந்துட்டு எங்களை வந்துட்டு கேவலமா அசிங்கமா எல்லாமே பாக்குறாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு எல்லாரையும் பிடிக்கும். என்னால முடிஞ்ச உதவியை நான் அங்கங்க செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் வந்துட்டு பெருசா செய்யணும் ஆசைப்படுறேன். அதுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்லணும், நான் கும்புற சிவனும் நான் கும்புற எல்லா கடவுளும் தான் உதவணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது இந்த உதவி மட்டும் தான் செஞ்சிருக்கீங்களா? இல்ல, பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களா பசங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாது. ஒரு சில பேருக்கெல்லாம் வந்துட்டு நோட்டு, பேக்கு, பென்னு, பேனா இதெல்லாம் வாங்கியிருக்கேன், ஃபீஸ் கட்டியிருக்கேன். என்னால படிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டிருப்பீங்க? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு பண்ணியிருப்பேன்னா ஒரு 7-8 பேர் பண்ணியிருப்பேன். உதவி செய்யறீங்க இல்லையா, உங்களுக்கு வருமானம் ஏது? எனக்கு வருமானம் எழுது. நான் செக்ஸ் ஒர்க்கர் தான், ரோட்ல தான் இருக்கேன், செக்ஸ் ஒர்க் தான் பாக்குறேன். ஓகேயா, நான் பெரிய என்ன சொல்றது, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதையா தான். எதுவா இருந்தாலும் நான் 4 செவத்துக்குள்ளதான். ஓகேயா, எனக்கு துக்கமா இருந்தாலும் துயரமா இருந்தாலும் எனக்குள்ள மட்டும்தான். எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, அக்கா, அவங்களும் டிரான்ஸ் தான். அவங்க கிட்ட தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு கஷ்டம் நஷ்டம் எதுனா இருந்தாலும் அவகிட்ட தான் பார்ப்பேன். ஓகேயா, அவளும் இதே ஏரியால தான் இருக்கு. ஓகே, ஒரு சின்ன மக்களுக்கு என்ன கேள்வினா, செக்ஸ் ஒர்க் செஞ்சு மக்களுக்கு அந்த உதவி செய்யணுமான்னு ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. ஆமா, அதை என்ன சொல்ல விரும்புறீங்க? செக்ஸ் ஒர்க் வேலைக்கு போறவங்க இப்ப நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போய் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்க சம்பாதிச்ச காசுல தான் ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, நானும் இதை ஒரு வேலையா தான் நினைக்கிறேன், அதனால நான் அதை செய்யறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எதனா ஒரு ஜாப்புக்கு போய் பண்ணலாம் இல்லையான்னு இருப்பாங்க. ஜாப் எந்த ஜாப், யார் என்ன ஜாப் தராங்க, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருநங்கைகளுக்கு ஜாப் தரேன்னு சொல்றீங்க, என்ன ஜாப்புக்கு போறாங்க நிறைய திருநங்கை வந்துட்டு நிறைய இடத்துக்கு போறாங்க, படிச்சிருக்காங்க, நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. எங்க மக்கள் இன்னும் தாழ்ந்தெல்லாம் யாரும் போகல, எல்லாமே வந்துட்டு முன்னேறிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நான் படிக்கல, ஸோ எனக்கு ஃபேமிலி இல்லை. அப்பாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிட்டாரு, பெரியம்மா அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. நான் படிச்சது வெறும் 4ஆம் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியல. நான் சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நானும் கடையா கலெக்ஷன் போயிருக்கேன், நிறைய அவமானங்கள் பட்டிருக்கேன், இந்த சமுதாயத்துல எல்லாமே பட்டிருக்கேன். இருந்தாலும் எல்லா மக்களும் அவங்களுக்கு சமம்தான். கேலி கிண்டல் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பொட்டன்றாங்க, உசுன்றாங்க, ரோட்ல நிக்கிறப்ப தப்பு தப்பெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்துட்டு நான் ஒரு காதுல வாங்கிட்டு ஒரு காதுல போயிடுவேன். 1000 பேர் 1000 சொன்னாலும் எனக்கு வந்துட்டு அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு அந்த உதவியை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னால முடிகிற வரைக்கும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அந்த என்ன சொல்றது, எனக்கு அந்த கடவுள் வந்துட்டு எனக்கு சாரி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு சிவன்னா ரொம்ப இஷ்டம். அவரு வந்துட்டு எனக்கு எப்பயும் என் கூட இருப்பாரு. அவர் மூலியமா நான் எல்லாருக்கும் செய்வேன். ஆனா